ஏய், என்னது இது? ஆ, சொல்லு, என்னது அது? அது அது ஒன்றும் இல்லைண்ணே. சித்ரா, உண்மையை சொல்லு, என்னது அது? இன்னும் 3 வாரத்தில் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. அதை நான் அட்டென்ட் பண்ண போகிறேன். இந்த பாரு சித்ரா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி தைரியமா உன்னால இது பண்ண முடியுது? கிருபானந்த் தான் படிக்க வேணாம்னு சொல்லியிருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ற? இது மட்டும் அண்ணன் காதுக்கு போச்சுன்னு வையேன், என்ன ஆகும் தெரியுமா? இல்லைண்ணே, எனக்கு படிக்கணும்னு ஆசை. ப்ளீஸ்ண்ணே. எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஏற்கனவே நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நீ காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டதுதான். இது பாரு, இனிமே அந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது. அண்ணே, அதனால நீ காலேஜுக்கு போகிற எண்ணத்தோட மறந்துடு. இது பாரு, இன்னொரு தடவை சித்ரா விஷயத்தில் மூக்க நுழைச்ச அப்புறம் அண்ணனுங்க கிட்ட மாட்டி சின்ன அபிண்ணம் ஆயிடுவேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாரு சித்ரா, இந்த படிக்கிற ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அண்ணா சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க. அதான் எல்லாருக்குமே நல்லது. புரியுதா? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. சித்ரா படிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிருபான படின்னு சொன்னோம். நான் என்ன வேணாம் நான் சொல்ல போறேன். அந்த காலத்துல அறிவொளி இயக்கம்னு ஒண்ணு இருந்துச்சு. பெரியவங்களெல்லாம் கூட்டு போய் மரத்தடியில உட்கார வச்சு உன் அம்மா தான் பாடமே நடத்துவா. அந்த காலத்துலலாம் பொம்பளை பிள்ளைங்கள படிக்கவே அனுப்ப மாட்டாங்க. ஆனா உன் அம்மா பொம்பளை பிள்ளைங்களுக்காக குரல் கொடுத்தாப்பா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உன் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவா? ஒரு ஆண் படிச்சா அவனுக்கு மட்டும்தான் அந்த படிப்பு பயன்படும். ஆனா ஒரு பொண்ணு படிச்சான்னா அவ குடும்பத்துக்கே பயன்படும், ஏன் அவ வம்சாவளிக்கே பயன்படும்னு சொல்லுவா. உன் அம்மா என்னைக்கு பேச ஆரம்பிச்சாலோ அன்னைக்குதான் ஊர்ல பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக பெத்தவங்க ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்கன்னா பாத்துக்கோ. ஏன் அப்படி படிப்புக்கு உன் அம்மா தான்ப்பா முக்கியத்துவம் கொடுத்தா. அப்படிப்பட்ட சீதா லட்சுமிக்கு மகனா பிறந்துட்டு நீ படிக்கலன்னு சொல்றியேப்பா. என்னப்பா இதெல்லாம்? என்னால தாங்கிக்கவே முடியலப்பா. எங்க அம்மாவை பத்தி நீங்க இவ்வளவு ஞாபகம் வச்சு என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றிம்மா. எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம், போலாம். கொஞ்ச நேரத்தில் சாப்பிட வருவாங்க. ஏய் நில்லு, இரு வர குடு. அத மூஞ்சி பாரு. வந்துட்டா. ரொம்ப தான் பண்றாக்கா. என்னங்க தாத்தா, எடுத்துக்கோங்க மாமா. உனக்கு இல்ல, வேணாம் வேணாம் மாமா. உன வேணாம், போ. ஏய், என்னடா ஆச்சு? இதுக்கப்புறம் என்ன ஆகணும்? தெளிவா என்னன்னு சொல்றா? எவனோ ஒருத்தன் எனக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கான். என்னடா சொல்ற? அவன் யாரு என்னன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியலையே. அவன் மட்டும் யாரும் தெரியட்டும், அப்புறம் இருக்க அவனுக்கு.
பேரை கெடுக்கிறதுக்காக போஸ்ட் அடிச்சு ஒட்டி இப்படி வதஞ்சி கிளப்புறான். அப்படித்தாடா பண்ணுவான். என்னப்பா நீங்களும் அப்படியே சொல்றீங்க? பின்ன பிடிவாதமா அவன் டெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? டெஸ்ட் எடுத்திருந்தா நம்ம பக்கம் தப்பு இல்லைன்றது ப்ரூஃப் ஆயிருக்கும்ல. இப்படி போஸ்டர் அடிச்சு அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தெளிவா அண்ணே. நீ என்ன பண்றனா, நீ போய் டெஸ்ட் எடுத்துரும். அண்ணே என்னண்ணே கூட இருக்கிற அப்பா தான் புரியாம பேசுறாருன்னா நீ அதே சொல்றியாண்ணே? டேய், நம்ம குடும்பத்தில் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நமக்கு தெரியும்டா. ஆனால் நமக்கு பின்னாடி பேசுகிற ஊர்வாய் அடைக்கணும்னா இந்த டெஸ்ட் எடுத்தால் தான் முடியும். மேடம், நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. என்னங்க? வாங்க உட்காருங்க. ரிப்போர்ட்ஸ் கொடுங்க. வெரி குட்மா. ஏற்கனவே எடுத்த டெஸ்ட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரியுது. இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தா என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிடும். ப்ராப்ளமா எனக்கா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறோம். நர்ஸ், டாக்டர், இவரை டெஸ்ட் எடுக்க கூட்டிகிட்டு போங்க. ஓகே டாக்டர். சார் வாங்க. இந்தாங்க. வாங்க. மேடம், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். டாக்டர் முன்னாடி வீரப்பா பேசிட்டு வந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு உதறல் இருந்துட்டு தான் இருக்கு. நாம ஏற்கனவே தம்மு சரக்குன்னு நிறைய அடிச்சிருக்கோம். ஒருவேளை ரிசல்ட் நமக்கு எதிராக வந்துச்சுன்னா நாம என்ன பண்றது?